வடலூர் ராமலிங்க வள்ளற்பெருமானாரை ஈ.வி. ராமசாமி அவர்கள் காலத்திலிருந்து திராவிடம்தான் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதை நாம் முழுவதுமாக மறுக்கிறோம். காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே திமுக வள்ளலாரை உயர்த்தி பிடித்திருந்தால் வள்ளற்பெருமானாருக்கு 1800ஆம் ஆண்டுகளில் வடலூர் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த 106 ஏக்கர் நிலத்தில் பெருவெளித்தலத்தில் 25 ஏக்கர் நிலத்தை 1975ஆம் ஆண்டே திமுக தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துவிட்டது. உண்மையில் வள்ளலாரை உயர்த்தி பிடித்திருந்தால் வள்ளற்பெருமான் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா நிலத்தை தனியாருக்கு திமுக தாரை வார்க்குமா? ஒன்று. இரண்டாவது, 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வள்ளலாருக்கு சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்கிற பெயரில் மீதம் இருக்கக்கூடிய 72 ஏக்கர் பெருவெளித்தலத்திலும் நாங்கள் கட்டடங்கள் கட்டுவோம், பளபளவென்று சாலைகள் போடுவோம், அங்கே வண்ணமயமான மண்டபங்கள் கட்டுவோம் என்றெல்லாம் வள்ளற்பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்து மீதம் இருக்கிற 72 ஏக்கர் நிலத்தையும் முழுவதுமாக அழித்து ஒழித்து அங்கே கட்டட குவியல்களை, கட்டுமான குப்பைகளை கொட்டி பெருவெளித்தலம் என்கிற உலகிலேயே மிகப்பெரிய வெட்டவெளித்தலமான 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை சிதைத்து அதன் மூலமாக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற வள்ளலாருடைய மார்க்கத்தையே சிதைக்கக்கூடிய செயலை திமுக செய்யுமா? வெறுமனே சாலைகளுக்கு வள்ளலார் பெயர், பூங்காக்களுக்கு வள்ளலார் பெயர், நடத்துகின்ற மாநாடுகளுக்கு வள்ளலார் மாநாடு என்றெல்லாம் பெயர் மட்டுமே வைத்துக்கொண்டு அடிப்படையிலேயே வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சிதைப்பதுதான் திமுகவினுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி வள்ளலார் 200 என்கிற அடிப்படையில் 52 வாரங்கள் நிகழ்ச்சிகள் நடத்திய இதே திமுக அரசு அந்த மேடைகளிலே திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து பேச வைத்து எப்படி பேசினாங்கன்னா, வள்ளலாரை எரித்து கொன்று விட்டார்கள், வள்ளலாருடைய உடலை எறும்பு மொய்த்தது என்றெல்லாம் அதே மேடைகளிலே மனசாட்சியே இல்லாமல் பேசினார்கள். இதுதான் வள்ளல் பெருமானாரை திராவிடம் உயர்த்தி பிடித்த லட்சணமா என்கிற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. அந்த கேள்வியை நம்மால் கேட்காமலும் இருக்க முடியவில்லை. ஆக திராவிடம் உண்மையிலேயே வள்ளற்பெருமானாரை உயர்த்தி பிடித்திருக்குமேயானால் உண்மையில் வள்ளலாருடைய அந்த 25 ஏக்கர் நிலத்தை 1975ஆம் ஆண்டு திமுக அரசால் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை இந்த ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் மீட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6.25 ஏக்கர் ஒரு சிவாச்சாரியர் ஒருவருடைய குடும்பத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் மீட்டெடுத்திருக்க வேண்டும்.